வேத நெறிதழை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்துண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லுக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய நமது கமல விநாயகர் சத்தங்கத்தின் சார்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருந்தகையும் சந்தித்து கொண்ட அந்த சந்திப்பை பற்றிய பாடல்களை திருநாவுக்கரசர் புராணத்திலிருந்து நாம் சிந்தித்திருக்கிறோம். அதாவது 184வது பாடல் வரை கடந்த வகுப்பில் திருநாவுக்கரசர் புராணத்தில் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 185வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தில்லை திருத்தலத்தில் உழவார திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தரை பற்றி அடியார் பெருமக்கள் எடுத்து சொன்னார்கள். கேட்ட மாத்திரத்தில் திருஞான சம்பந்தரின் திருவடி தாமரைகளை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் திருநாவுக்கரசர் உள்ளத்தில் வந்தது. எனவே அங்கிருந்து கூத்தப்பெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு திருநாரையூர் என்ற திருத்தலத்தின் வழிபாடு முடித்து கொண்டு சீர்காழிப்பதி நோக்கி வருகிறார் நம் திருநாவுக்கரசு பெருமான். வணங்கும்போது எப்படி வருகிறார்? தொழுத கரத்தோடு வருகிறார் என்று நமக்கு பதிவு செய்தார் சேக்கிழார் பெருமான். அப்படி சீர்காழிப்பதியை நோக்கி வருகின்ற திருநாவுக்கரசு பெருமான் வருகிற பொழுது அடியவர்கள் திருஞான சம்பந்த பெருமானிடத்தில் தங்களை காண்பதற்காக திருநாவுக்கரசு என்ற ஒரு அருளாளர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது சீர்காழிப்பதியில் இருக்கக்கூடிய அடியவர்களையும் மறையவர்களையும் அழைத்து கொண்டு ஊரினுடைய எல்லையில் சென்று காத்து நிற்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி காத்திருக்கின்ற வேளையில் வருகின்ற பெரியவர் எப்படி இருப்பார் என்று தன் உள்ளத்தில் எண்ணுகிறார். அவர் எப்படி இருப்பார் என்று எண்ணினாரோ அந்த வண்ணமே அவர் வந்து நிற்கிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொறி திருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசும் எதிர்வந்து அணைய. இதுதான் அவருடைய கோலமாக இருந்தது. அப்படி கண்ட மாத்திரத்தில் இவர் அவரை பணிய, அவர் இவரை பணிய, இருவரும் ஆறத் தழுவி எழுந்து அவங்கள தழுவி நிற்கிற பொருள் ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மை அன்பினோடுனர். அது எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது அப்படின்னா நெஞ்சத்து அகம் நெக நெகிழ்கின்ற அன்பாக இருந்தது. அப்படி ஒரு உண்மையான அன்பு கலந்திருந்த நிலையில் இருவருமாக சேர்ந்து
தோணியப்பரை வணங்குவதற்காக இப்போ சீர்காழிப்பதின் எல்லையிலிருந்து திருக்கோயில் நோக்கி வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது சேக்கிழார் பெருமான் நமக்கு என்ன காட்டுகிறார்? நம்ம வணங்குகிறார்கள், அந்த வணங்குவதற்காக விருப்பத்தோடு வருகிறார்கள் என்ற சிந்தனை தான் கடந்த வகுப்பில் நம்ம நிறைவு செய்த பாடலை சொல்லப்பட்டது. ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மையோடு வெள்ள நீர் திருத்தோணி வேற்றிருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்கார், அப்படி இந்த விருப்பத்தோடு வராங்க. இப்போ இந்த காட்சியை சேக்கிழார் பெருமான் கண்டு நமக்கு காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் என்கிறதுல அந்த 185வது பாட்டு மிக மிக ஒரு நுட்பமான பாடல். தெய்வ சேக்கிழாரினுடைய கவி நலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்களில் தவிர்க்க முடியாத பாட்டு 185வது பாட்டு. அதில் அவ்வளவு நுட்பம் பொதிந்து கிடக்கக்கூடிய பாடல் 185வது பாட்டு. அந்த பாட்டில் என்ன செய்தி? பாட்டை பார்ப்போம், செய்தியை பிறகு பார்க்கலாம். அருட்பெருகு தனிக்கடலும் அருட்பெருகு தனிக்கடலும் உலகம் எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும், அருட்பெருகு தனிக்கடலும் உலகு எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும், ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும், சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும், புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகமெல்லாம் இன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தொடரும் கூடி தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானர் கோயில் சேர்ந்தாரன்றே. தான் அந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்முடைய பெருமக்கள் இருவரும் சேர்ந்து செஞ்சடை வானர் கோயிலுக்கு வருகிறார்கள். இங்கே செஞ்சடை வானர் என்பது தோணியப்பருடைய கோயில். ஆக பெருமானை வணங்குகின்ற அன்பினோடு இருவரும் வருகிறார்கள். செய்தி இதுதான். இந்த செய்தியை சொல்ல எடுத்துக்கொண்ட சேக்கிழார் பெருமான் இந்த பாடலில் 3 உவமைகள் காட்டுகிறார். அவங்க 2 பேர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு காட்டுவதற்கு 3 உவமை சேக்கிழார் பெருமானால் காட்டப்பெறுகிறது. முதல் உவமை என்ன உவமை சொல்லுகிறார்? திருஞான சம்பந்தரோடு ஒரு குலாம் நிற்கிறது, திருநாவுக்கரசரோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்போ 2 வகையான கூட்டம். இந்த பக்கம் ஒரு கூட்டம் வருகிறது, இந்த பக்கம் ஒரு கூட்டம் காத்து நிற்கிறது. அப்போ இந்த 2 பேரும் இப்படி சந்திக்கிறார்கள். எப்படி இருக்குதுன்னா, அன்பு கடலும் அருட்கடலும் 2ம் கலந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குதுன்னார். அந்த ஒருவர் அன்பின் வடிவம், இன்னொருவர் அருளின் வடிவம். அன்பு அருள் என்று 2 மட்டும் சொன்னால் போல, அன்பு கடல், இன்னொருவர் அருட்கடல்னர். எனவே அன்பு கடலும் அருட்கடலும் எனவும், இது முதல் உவமை. 2வது உவமை என்ன சொன்னார்? இந்த சைவம் சைவம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படிப்பட்டது? உலக நெறிகளில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருப்பது சைவ நெறி. ஆனால் அதை சொன்னால் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பின்பற்றுறீங்க, அதனால் உங்களுக்கு தான் பெருசுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து. ஆனால் நீங்கள் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் 36 தத்துவம், நாத தத்துவம் தொடங்கி நிலம் முடிவாக 36 தத்துவங்கள். இந்த 36ம் உண்மை. அந்த உண்மையை யார் யார் எந்தெந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எத்துணையை ஒத்துக்கொண்டார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா 36 தத்துவத்தையும் ஒத்துக்கொண்டு இறைவன் யார் என்று சொல்லும்போது இந்த 36 தத்துவத்தை கடந்த தத்துவ அதீதி என்று இறைவனை சொல்லுகிற ஒரு சமயம் சைவமாகிய சமயம்தான்.
அதனால் தாயுமான சுவாமி சைவ சமயமே சமயம்னார். தாயுமான சுவாமியுடைய வாக்கு, சைவ சமயம்தான் சைவம், அதுதான் சமயம் என்று ஒரு ஏற்றத்தை கொடுத்திருப்பார் நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்பதை. இது நீங்கள் விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வெறுப்பு இல்லாமல் பொதுநிலையோடு ஆராய்ந்து வந்தீங்கன்னா இந்த நெறி சொல்லப்பட்ட உச்சத்தை எந்த சமயம் தொடவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இந்த சமயத்தை சொல்லும்போது சேக்கிழார் பயன்படுத்துகிறாரு, பொருட்சமய முதல் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதுக்கு ஒரு அடைப்படும் ஓங்கும் உயர்ந்து நிற்கின்ற பொருள், உயர்ந்த பொருள் எது? சிவம். ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். இங்கே புண்ணிய கண் இரண்டு எனவும். முதல்ல அன்பு கடலும் அருட்கடலும் என்று ஒரு உவமை காட்டினார். இப்போ ரெண்டாவது காட்டிய உவமை, இந்த ரெண்டு பேரும் சைவ நெறி பெற்ற புண்ணிய கண். ஒரு இலக்கண குறிப்பு, கண்கள் என்றெல்லாம் சொல்லணும். கண் அப்படின்னார். சாதி ஒருமை என்று இலக்கணம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடிய இலக்கணம் நீங்கள் ஒரு உயர் திணையில் இருக்கிற பொருளாக இருந்துச்சுன்னா 10 பேர் வந்தார்கள், 20 பேர் வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உயர்திணை இல்லாமல் அக்ரிணையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மரங்கள் வந்தன அப்படின்னா சொல்ல வேண்டிய, 10 மரம் வந்துச்சு. எத்தனை மரம் வந்துச்சுப்பா? 10 வந்துச்சு. அங்கே பன்மையை காணமே, பரம் அது அக்ரிணை பொருள் என்பதனால 10 மரம் சொன்னால் போதும். 10 சேரு, 10 சேர்கள், 10 மரங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இலக்கணம். இது கண் என்பதனால புண்ணிய கண்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை, புண்ணிய கண் இரண்டு எனவும்ட்டார். இது சாதி ஒருமைன்னு பேர் இலக்கணத்தில். அப்போ ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க? ரெண்டு கண்கள்னார். சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவு. கண்கள் இரண்டுன்னு சொல்லலை, கண் இரண்டு எனவு. எனவே கண் இரண்டு என்று சொல்லும்போது ரெண்டு கண்ணும் பொருள் வைத்து கொள்ளணும். அப்போ ஒருவர் வலது கண், இன்னொருவர் இடது கண் அப்படின்னு வைத்து கொள்ளணும். மூணாவதாக ஒரு ஊமை சொல்றார். இந்த அம்மையினுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய அருள் ஒன்று, அம்மையின் திருவருள். உலகமெல்லாம் ஈன்றாள் தன் திரு அருள். ஏன்னா சக்தி தான் எல்லாவற்றையும் படைத்து காத்து ஒடுக்குகிற செயலை சக்தி தான் செய்யும். அந்த சக்தி யார்? சிவபெருமானுடைய ஆற்றல். எனவே சித்தாந்தத்தை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சக்தியும் சிவம் வேறல்லன்னு. நீங்கள் சித்தாந்தம் படிக்கலைன்னா சக்தி வேறு சிவம் வேறு என்று தான் பிரிந்து நிற்கும். எனவே இறைவன் தன் சக்தியை கொண்டு தான் எல்லாவற்றையும் நடத்துகிறான். நாம் நம் கையால் அனைத்தும் செய்வது போல் நங்கையால் அனைத்தும் செய்பவன் இறைவன். இது சிவஞான சித்தியார். நாம் நம் கையால் அனைத்தும் செய்வது போல நங்கையால், நங்கை என்பது உமைக்கு பேர், நங்கையால் அவன் எல்லாம் செய்வான். எனவே அவன் தன் சக்தியை கொண்டு எல்லாவற்றையும் செய்பவன். அந்த சக்தி அவனை விட்டு விலகி நிற்பது அல்ல. ஏன்? சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான், திருவருட்பெயர். சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். அப்போ இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று, அவருடைய அருள் ஒன்று, சிவபெருமானின் அருளும் உமையம்மையின் அருளும் என்று இந்த இடத்துக்கு ரெண்டையும் பிரித்து காட்டுகிறார். எனவே உலகமெல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும். சாமி யாரு? இந்த ஆலகால விடத்தையே உண்டு உயிர்கள் பொருட்டு தான் நஞ்சை உண்டவன், இருள் கடு உண்டவர் அருளும்னர். அப்போ இந்த நஞ்சை உண்டு உலகத்தை பாதுகாத்த இறைவனுடைய திருவருளும் அப்படிங்கிற ரெண்டும் அப்படி. இப்போ 3 உவமை சொல்லியாச்சு. ஒன்று கடல் என்ற உவமை, ரெண்டாவது கண் என்ற உவமை, மூணாவது திருவருள் என்ற உவமை. அன்னையின் திருவருள், ஐயனின் திருவருள் அப்படின்னு 2 அருளாக பிரித்து காட்டியிருக்கிறார் நமக்கு விளங்கி கொள்வதற்காக.
அப்படி இந்த இரண்டு அருளும் கூடி யார்? தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும். அப்போ அதை நீங்கள் பார்க்கணும், அன்பு கடலும் அருட்கடலும் அப்படின்னு. அப்போ முதல்ல அருள்கடல் சொன்னார், அன்பு கடல் சொன்னார், கண்ணுன்னு சொன்னார், அருள்னு சொன்னார், இறைவியின் அருளும் இறைவன் அருளும். அப்போ நீங்கள் இதை உவமையை பொருத்தும்போது நிரல் நிறை அப்படின்னு பொருத்திக்கிட்டிங்கன்னா அந்த அருட்கடல் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் கண்களில் ரெண்டில் ஒரு கண், அதுக்கப்புறம் அடுத்து காட்டிய உவமையில் இறைவியின் அருள் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கணும். இன்னொன்று அந்த பக்கம் எடுத்துட்டா அன்பு கடல், ரெண்டு கண்ணில் ஒரு கண், அதுக்கப்புறம் இறைவன் அருள் அப்படின்னு இந்த மூணு ஊமையை ரெண்டு பேர்த்துக்கு பொருத்திக்கணும். அதில் ஒருவர் கலை ஞான கன்று, அந்த தெருட்கலை ஞான கன்று, இன்னொருவர் அரசு. அப்போ இந்த பாட்டில் அவர் சொல்ல வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், இருவரும் ஒன்று கூடி இறைவனை காண்பதற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அவங்க இருவரையும் உவமையில் காட்டணும். எப்படி காட்டினார்? ஒருத்தர் அருள் கடல், இன்னொருவர் அன்பு கடல் அப்படின்னு காட்டுகிறார். அப்போ இப்படி காட்டும்போது இதில் யார் அன்பு யார் அருள் ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? அன்பு கடலும் அருட்கடலும் சொன்னால் இப்போ இதை யாரை எதில் கொண்டு வந்து பொருத்துவது அப்படிங்கும்போது அதுக்கு தான் சொன்னார் ஞானக்கன்றும் அரசும்னர். அப்போ முதல்ல சொல்லப்பட்டது திருஞான சம்பந்தருக்கு, ரெண்டாவது சொல்லப்பட்டது திருநாவுக்கரசர். அப்போ அருட்கடல் என்பது ஞான சம்பந்தருக்கு, அன்பு கடல் என்பது திருநாவுக்கரசுக்கு. அப்போ அருட்கடல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தர். அப்படியே அந்த வரிசையில் வலது கண் இடது கண் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு கண் அப்படின்னு. அப்போ இந்த அப்படி வரும்போது இரண்டு கண்ணில் ஒரு கண் திருஞான சம்பந்தர், இன்னொரு கண் திருநாவுக்கரசர் அப்படி வைக்கணும். அப்போ இந்த வகையில் காணும் பொழுது இந்த இருவரையும் இப்படி மூன்று உவமை காட்டி இந்த கூட்டம் கலந்து இறைவனை காண வருகிறார்கள் என்று எடுத்து காட்டியிருக்கார். அப்போ அன்பு கடல் அருட்கடல், புண்ணிய கண்கள் இரண்டு, அதுக்கப்புறம் இறைவியின் அருளும் இறைவன் அருளும் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணமாக இருவருமாக பெருமானை காண வருகிறார்கள். அப்போ முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் ஞானசம்பந்தருக்கு, இரண்டாவது சொல்லப்பட்டதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு நம்ம ஊமை வைத்து கொள்ளணும். அப்போ இப்போ நீங்கள் அன்பு அருள் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. அன்பையும் அருளையும் நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு நயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக நமக்கு ஒரு இயல்பு காட்டுகிறார். அருள் என்னும் அன்புயின் குழவி, அருள் என்னும் அன்புயின் குழவி அப்படின்னார். அப்போ இந்த அன்பு என்பது ஒன்று இருக்கிறது. அந்த வகையில் அன்பு வரையறையின்றி பெருகும். அப்படி பெருகும்போது அதுதான் அருள் என்று பெயர். நீங்கள் இதுக்கு திருக்குறளை போய் விளக்கம் பார்த்தீங்கன்னா, அன்பு என்பது தெரிந்தார் மாட்டு காட்டப்படுவது, அருள் என்பது இன்னார் என்று அறியப்படாதவரிடத்தில் காட்டப்படுவது. உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அது அன்புடைமை. யாருன்னே தெரியலிங்க, அவர் போய் உதவி செய்கிறார், யாருங்க அவர் தெரியலிங்க, அப்படி செய்தால் அதுக்கு பேர் அருளுடைமை. அப்போ அன்பு என்கிற தாய் ஈன்ற குழந்தை தான் அருள் என்கிற குழவி. அப்போ அன்பை தாயாக வைத்து கொண்டால் அருள் என்னும் குழவியினர். அப்போ அன்பு என்னும் அந்த அருள் என்னும் சொல்லும் பொழுது அருள் என்பது அன்பு ஈணுகிற குழந்தை அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு ரெண்டு பேரையும் பொருத்தி பார்க்கும் பொழுது அருள் என்பது அவர் 7 வயதுடையவர், அப்பர் சுவாமிகள் 70 வயதுக்கு மேற்பட்டவர். அப்போ அன்பின் வடிவமாக திருநாவுக்கரசும் அருளின் வடிவமாக திருஞான சம்பந்தர். அப்போ இருவரையும் அந்த ஊமை காட்டும்போது ஒருவர் அருள், இன்னொருவர் அன்புனர். ரெண்டும் தொடர்புடையது என்பது ஆழமாக சிந்திச்சா ரெண்டும் ஒன்று தான். ஏன்? அன்பு வரையறையின்றி பெருகும்போது அருளாகிறது, அன்பு வரையறைக்குட்பட்டு இருக்கும்போது அது அன்பு என்று பெயர் பெறுகிறது அப்படின்னு வச்சுக்கிறோம்.
ஆக இருப்பினும் அதை விரித்து சொல்லுகிற பொழுது அன்பு வேறு அருள் வேறு. அதனால தான் வள்ளுவ பெருந்தகை அன்புடைமை அருளுடைமை ரெண்டும் தனித்தனி அதிகாரமாக கொடுத்துக்கிறார். ரெண்டும் ஒன்றாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பார்? ஒரே அதிகாரத்தோடு ரெண்டையும் சொல்லிட்டு போயிருக்கலாம். ரெண்டும் தனித்தனி அதிகாரமாக இருக்கிறது. அப்போ ஒருவர் அன்பின் வடிவம், இன்னொருவர் அருளின் வடிவம். திருஞான சம்பந்த பெருமானை அருளின் வடிவமாக காட்டுகிறார், நாவுக்கரசரை அன்பின் வடிவமாக காட்டுகிறார். எனவே ரெண்டு கூட்டம் கலந்தது, ரெண்டு கடல் கலந்தது போல் இருந்தது. இது முதல் உவமை. சரி, ரெண்டாவது உவமை சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு? ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறித்தான் பெற்ற புண்ணிய கண் இரண்டு எனவும். இது ரெண்டாவது உவமை இருவரையும் கண் என்று காட்டுகிறார். இலக்கண மரபு ஒரு உவமை காட்டப்படும் பொழுது அடுத்த உவமை சொன்னால் முதல்ல சொன்னதை விட ஒரு படி மேலே நிற்கணும். அப்படி தான் அந்த உவமை பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாதுமாங்க. இந்த ரெண்டு பேரும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பில் அந்த சந்திப்பை சொல்லும்போது கடல்கள் ஒன்றாய் கலந்தன போல் இருந்தனன்னு சொன்ன உடனே மீண்டும் அந்த ரெண்டு பேர் சந்திப்பை பேசுகிறார். அப்போ அந்த சந்திப்பை பேசும்போது முன்ன சொன்னதை விட இது ஒரு படி மேலே இருக்கணும். அப்போ கடலை விட கண்ணுக்கு சிறப்பு அதிகம். கடலும் பௌதீக பொருள் தான், கண்ணும் பௌதீக பொருள் தான், ரெண்டுமே அறிவற்ற பொருள் தான். ஆனால் கண்ணுக்கு இருக்கிற சிறப்பு வேறு, கடலுக்கு இருக்கிற சிறப்பு வேறு. இந்த கண் என்பது நம்முடைய உடல் உறுப்புகளில் 5 இந்திரியங்கள் நமக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? ஞானேந்திரியம் என்கிற 5 கருவிகள். அந்த 5 கருவியில் கண்ணுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு, ஏனைய கருவிகளுக்கு இல்லாத சிறப்பு கண்ணுக்கு இருக்குது. என்ன சிறப்பு? காது என்பது அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த வரைகரைக்குள்ளே வந்தால் தான் அந்த ஓசையை கேட்கும். இந்த மூக்கு அந்த எல்லைக்குள்ளே வந்தால் தான் அந்த நாற்றத்தை நுகரும். ஆனால் கண் என்பது மட்டும் வந்தால் பற்றுவதல்ல, போய் பற்றுவது. கண்ணுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கண் என்ற உறுப்பு இப்போ இங்கிருந்து ஆகாயத்தை பார்க்குது. நாம் இருக்கிற இடத்துக்கும் ஆகாயத்துக்கும் எத்தனை லட்சம் கிலோமீட்டர்னு நமக்கு தெரியும். அத்தனை லட்சம் கிலோமீட்டரில் ஒரு நட்சத்திரம் மின்னி கொண்டு இருக்குது. இங்கிருந்து கண்ணு பார்க்குது, போய் பார்க்குது. ஆனால் ஏனைய உறுப்புகள் அப்படி இல்லை. இது ஒரு எல்லைக்குள்ளே வர சத்தத்தை தான் கேட்கும், இது ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற நாற்றத்தை தான் நுகரும். இனிப்போ கசப்போ நாக்கில் வச்சா தான் தெரியும். பொருளை பார்த்தோன்னே இது இனிக்கும் கசக்குன்னு சொல்ல முடியுமா என்ன? வச்சா தான் இனிப்பு கசப்புன்னு தெரியும். தொட்டாத்தான் உடம்பு உணரும், தொடலைன்னா உணராது. அப்போ 5 உறுப்புகளில் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5ல் கண்ணுக்குரிய சிறப்பு ஏனைய உறுப்புகளுக்கு இல்லை. அதனால் சொன்னார், இந்த 2 பேரும் யார்? கண் போன்றவர்கள். அதனால் வள்ளுவ பெருமான் சொன்னார், எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கனா முறையோ சுந்தரமூர்த்தி சுவாமி. கண் இல்லாமல் எப்படிப்பா வாழட்டும்? எனவே எனக்கு கண் தாரும், மற்றை கண் தான் தாராவிடில் வாழ்ந்து போதீரே அப்படின்னு பெருமான்கிட்ட மன்றாடுகிறார் நம்பி ஆரூரர். எனவே கண் என்ற உறுப்பு தனி சிறப்புடையது. சரி, இதில் இன்னொரு சிறப்பு என்ன? கண்கள் 2ஆக இருந்தாலும் காட்சி 2 அல்ல, 1 தான். கண் 2 தான், ஆனால் காட்சி எப்படிப்பட்டது? 2 கண்ணில் 2 காட்சிகள் காண இயலாது. 2 கண்ணு சேர்ந்து ஒரு காட்சியை தான் காட்டும். அப்போ 2 கண்களும் சேர்ந்து ஒரு பொருளை காட்டும் என்றால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சைவ நெறியினுடைய கண்கள் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கண்கள் எதை காட்டும்? சிவம் என்கிற பொருளை காட்டும். 2 தனித்தனி கண்ணாக தெரிஞ்சாலும் கூட 2 கண்ணும் சேர்ந்து ஒரு பொருளை காட்டுகிறது. அந்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் சிவம் என்கிற பொருளை காட்டும். அப்படின்னு அர்த்தம், திருஞான சம்பந்த தேவாரமும்
திருநாவுக்கரசர் தேவாரமும் சைவ நெறியினுடைய இரு கண்கள். அந்த தேவாரத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தா அது உங்களுக்கு கண்ணாக இருந்து சிவம் என்கிற பொருளை காட்டும். இது ரெண்டாவது உவமை. அப்போ முன்ன சொன்ன கடல் என்பதை விட அடுத்த உவமை ஒருபடி மேலே இருந்துச்சு. ஆம், கடலை விட கண் உயர்ந்தது அப்படின்னு காட்டினார். மூணாவதாக ஒரு உவமை சொல்லிட்டார். எது? இறைவன் அருளும் இறைவி அருளும்னார். அதில் முதல்ல இறைவியை சொல்லிட்டு அப்புறம் இறைவனை சொன்னார். ஏன்? அருள் என்பது இறைவி அப்படிங்கிறனால இறைவியின் அருளும் இறைவன் அருளும். இறைவன் அருள் என்னும்போது நாவுக்கரசருக்கு அதை பொருத்தணும். அப்போ முதல்ல சொல்லப்பட்ட அருள் கடல், அதுக்கப்புறம் வலது கண் இடது கண் அப்படிங்கிறதுல ஒரு கண் ஞானசம்பந்தருக்கு. அதுக்கு அடுத்து வரும் பொழுது இறைவியின் அருள் என்பது ஞானசம்பந்தத்தில் வைத்து கொண்டால் அந்த பக்கம் அப்படியே நாவுக்கரசருக்கு எடுத்துட்டா அன்பு கடல், ஒரு சைவ நெறியினுடைய கண்ணு, சிவபெருமானின் அருள். இப்படி பொருத்தி பார்த்து கொண்டு இந்த உவமையில். சரி, அப்போ இங்கே திருவருள்னு ஒன்று சொன்னாரே, இதை மூணாவது உவமையை காட்டிட்டார். நீங்கள் திருவருட்பயன் படித்தவங்களுக்கு 4வது அதிகாரத்தில் முதல் குறட்பா, அகிலத்து வேண்டும் பொருளில் அருளை விட தலையாய பொருள் வேறொன்று இல்லை. அகிலத்து வேண்டும் பொருளில், இந்த உலகத்திலேயே எதியா உயர்ந்த பொருள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. ஆனால் எல்லா துறைக்கும் சேர்ந்து உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குமானால் அது அருளை தவிர வேறொன்று இல்லை. திருவருட்பயன் 31வது குறட்பா பார்த்து கொள்ளுங்க. அகிலத்து வேண்டும் பொருளில் தலை இலது போல் வேண்டப்படுகிற பொருளை இன்றியமையாதது அருள்தான். அப்போ ஒன்றை விட ஒன்று, ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. அருளை விட உயர்ந்தது ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி ஊமை காட்டியிருக்கிறாரு? ஒன்றை விட ஒன்று உயர்ந்து காட்டினார். அந்த அருளை விட உயர்ந்தது ஒன்று இல்லை அப்படின்னு 3 உவமை காட்டிட்டார். சரி, இப்போ 3 உவமை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளணும். கடல், கண், அருள். கடலை விட கண் உயர்ந்தது, கண்ணை விட அருள் உயர்ந்தது. அப்படி படிப்படியாக காட்டிட்டார். சரி, இதில் நாம் இன்னொரு நுட்பம் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரு பெருமக்களும் தங்கள் வாழ்நாளில் 3 முறை சந்திக்க இருக்கிறாங்க. அதில் முதல் சந்திப்பு இப்போ நடந்திருக்கிறது. சீர்காழிப்பதியில் திருநாவுக்கரசர் இவரை காண வந்த நிலையில் முதல் சந்திப்பு இப்போ நடந்திருக்குது. இப்போ தான் முதல் சந்திப்பு. இதை வைத்து கொண்டு சொல்ல போகிறாரு, இன்னும் 2 சந்திப்பு நிகழப்போகிறது என்று பொருள். ஏங்க, 2 பேரும் ஒருவரில் ஒருவர் கலந்து இறைவனை காண போனாங்கன்னு சொன்னால், கடல்கள் ரெண்டும் கலந்து ஒன்றானது போல் கலந்து இறைவனை காண போனாங்கன்னு ஒரே ஊமை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் 3 ஊமை சொன்னார்? 3 ஊமை காட்டியது நோக்கம் 3 முறை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதனால 3 ஊமை காட்டினார். எவ்வளவு பெரிய நுட்பம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். எளிதாக விளங்கக்கூடியது அல்ல. கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டால் அதில் அவ்வளவு நயம் உள்ளுக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. சரி, அப்போ முதல் சந்திப்பு சீர்காழிப்பதியில் இப்போ நடந்து இருக்கிறது. 2வது சந்திப்பு எங்கே நிகழப்போகிறது? திருப்புகலூர் என்ற திருத்தலத்தில் நிகழப்போகிறது. இனி 2வது சந்திப்பு திருப்புகலூர் என்ற திருத்தலத்தில் நிகழ இருக்கிறது. சரி, 3வது சந்திப்பு எங்கே நிகழப்போகிறது அப்படின்னு கேட்டால், திருவையாருக்கு பக்கத்தில் இல்லை, திரு ஐயாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூந்துருத்தி என்று தலம் இருக்கிறது. அந்த பூந்துருத்திக்கு பக்கமாக 3வது சந்திப்பு நிகழ இருக்கிறது. அப்போ 3 இடத்துல இவங்க சந்தித்திருக்கிறார்கள். ஒரு இடம் சந்தித்தாச்சு, இன்னும் 2 சந்திப்பு நிகழப்போகிறது. எனவே 3 ஊமை காட்டியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இது ஒரு அமைதி. சரி, இதோட இதுக்கான கருத்து முடிஞ்சிருமா என்ன? இல்லை. இதில் இன்னும் ஆழமான கருத்து என்னன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று ஏற்கனவே படித்தவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுவை, இல்லைன்னா இனிமேல் படிக்கும்போது சுவைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சீர்காழிப்பதியில் திருஞான சம்பந்தர் தங்கி இருந்தார். அவரும் தில்லையில் இருந்தார்.
அடியார்கள் என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானாகிய திருநாவுக்கரசரத்தில் அன்னைக்கு இந்த கடல் நஞ்சை உண்டவரை இது எம்மான் என்று காட்டிய ஞான குழந்தை சீர்காழி பதியில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யார் விரும்பி சந்திக்க வந்தான்னு கேட்டால் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை கண்டு வணங்க விருப்பத்தோடு வந்தார். இது முதல் சந்திப்பு. இப்போ மூன்றாவது சந்திப்பு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் உழவாரம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த பணி செய்து கொண்டு இருந்த காலத்தில் மதுரையின் பதிக்கு தென்னாட்டுக்கு வந்த திருஞான சம்பந்தர் சைவ நெறியை நிலைநாட்டி கூன்பாண்டியனை நின்றசீர் நெடுமாறராக மாற்றி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் செய்த தவத்தின் பயனாக அந்த பாண்டி நாட்டையே சைவமாக மாற்றிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துகிறார் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி ஒரு மாற்றத்தை நிகழ்த்திய பிறகு ஒருவாறு மூவர் பெருமக்களிடத்திலும் திருஞான சம்பந்தர் விடைபெறுகிறார். அப்படி விடைபெற்று சோழ நாட்டுக்குள்ள நுழைந்தார். நுழைந்தபோது அடியார்கிட்ட கேட்கிறார், இப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் எங்கே இருக்கிறார்? அடியார்கள் சொன்னாங்க, அவர் திருப்பூந்துருத்தியில் இருப்பதாக தொண்டர்கள் சொன்னார்கள். உடனே ஞானசம்பந்தர் சொன்னார், நமது பல்லக்கு திருப்பூந்துருத்தி நோக்கி போகட்டும்னார். இப்போ பூந்துருத்தி நோக்கி அவருடைய பல்லக்கு வருகிறது. இந்த ஒரு பெரும் கூட்டம் இவரை சுமந்து கொண்டு வருகிறது. இந்த தொண்டர்கள் எப்பவுமே சுமந்து வருபவர்கள் பரிசனங்கள் முன்ன பின்னு நிறைய வருவாங்க. அதில் கொஞ்சம் முன்ன போனவங்க பூந்துருத்தியில் இருக்கிற திருநாவுக்கரசர்கிட்ட சொன்னாங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் வந்து கொண்டு இருக்கிறார். கேட்ட உடனே அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, அவருக்கு என்ன தோணுச்சு, நம்முடைய ஞான குழந்தையை எப்படியாவது பல்லக்கில் சுமக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அவர் நேரடியாக அதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஐயா, ஒரு விண்ணப்பம் என்ன, இல்லை உங்களை சுமக்கிற அந்த அடியார் கூட்டத்தில் அடியேனும் சுமக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஞானசம்பந்த பெருமான் தரமாட்டார். இப்போ என்ன பண்ணுறது? இவருக்கு ஒரு ஆசை, யார் கண்ணிலும் படாமல் அந்த கூட்டத்தில் மறைஞ்சு போய் நாம் எப்படியாவது சுமக்கணும்னு நினச்சிட்டார். பொய்யிலியப்பட்ட வணங்கி வேண்டி கொண்டு புறப்பட்டு வந்தார். வந்து அந்த தொண்டர் கூட்டத்துக்குள்ளே புகுந்து யார் கண்ணிலும் படாமல் பல்லக்கு சுமக்கக்கூடிய அந்த அடியாரோடு தானும் ஒரு அடியவராக பல்லக்கு சுமந்துக்கிட்டு அப்படியே வரார். சாமி ரொம்ப தூரம்லாம் தூக்கிட்டு வர விட்டுருக்க மாட்டார். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான இடம். ஏன்? நாவுக்கரசர் விரும்புகிறாருங்க பல்லக்கு சுமக்கணும்னு, ஆனால் ஞானசம்பந்தர் விரும்ப மாட்டார். இப்போ இறைவன் யார் பக்கம் நிற்கிறது? திருநாவுக்கரசர் விரும்புகிறார்னு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கறதா, இல்லை திருஞான சம்பந்தர் விரும்ப மாட்டார்னு வாய்ப்பு தராமல் இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு பக்கம் சாமி சாய்ந்து நிற்கிறது? ரெண்டு பேருமே வேணுமே. ஏன்? ரெண்டு பேரும் தானே அவருக்கு இன்றியமையாதவர்கள். அதனால் என்ன சாமி நினைக்கிறாரு, கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டார். அப்போ இவர் பல்லக்கு சுமக்கக்கூடிய கூட்டத்தோடு புகுந்து அப்படியே பல்லக்கு சுமந்து அப்படியே மகிழ்ச்சியோடு வந்தாருங்க. ரொம்ப தூரமெல்லாம் வரல, கொஞ்சம் தூரம் வந்திருக்கணும். உடனே மேலே பல்லக்கில் இருந்த ஞானசம்பந்தருக்கு என்ன தோணுது, அடியார் பெருமக்கள் திருநாவுக்கரசர் பூந்துருத்தியில் இருப்பதாக சொன்னாங்களே, நாம் வருகிறோம் என்றால் அவர் என்ன பூந்துருத்தியில் பணியாக செய்வார்? இந்நேரம் வந்து எல்லையில் எல்லாம் நின்றுட்டுருப்பார், காணலையே. அப்போ ஒருவேளை வேறு தலத்துக்கு ஏதாவது போயிட்டாரோ அவர் அப்படிங்கிற நோக்கில் இவர் கேட்கிறாரு, திருஞான மாமுனிவர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்குற. பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி, பக்கத்தில் வந்தாச்சு, பூந்துருத்திங்கிற ஊருக்கு பக்கம் வந்தாச்சு, காணலையே அப்படிங்கிறதுக்காக அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்டாருங்க. அப்படி கேட்கும்போது கீழே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு.
உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு எய்த பெற்று இங்குற்றேன் என்றார். சுவாமி அடியேன் இங்கே தான் இருக்கேன்னார். எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்? பல்லக்கை விட்டு கீழே எட்டி குதிச்சார் ஞானசம்பந்த பெருமான். இவர் பல்லக்கை விட்டு இப்படி இறக்கி கீழே வச்சு அவர் இறங்கி நிற்கிறக்குள்ள திருநாவுக்கு என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நீட்டி உளுந்து காலை பிடிச்சிக்கிட்டார். ஏன்? பணிவதில் அவர் அரசர். அதனால் காலை பிடிச்சிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சி எழுந்துருங்க அப்பரே அப்படின்னு கையை பிடிச்சி எழுது. இப்படி செய்யலாமா, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார். அவர் சொன்னார், இந்த சைவ நெறிக்கு பாண்டி நாட்டில் போய் நிலைநாட்டி இந்த பயிரை காப்பதற்கு வேலியாக இருந்த உமக்கு நான் வேறு என்ன செய்ய கடவுது? நான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே உங்களை சுமக்கணும்னு ஆசையாக இருந்து சுமந்துட்டேன்னார். இப்போ இந்த மூன்றாவது சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது? திருநாவுக்கரசரை ஞானசம்பந்தர் தேடி வந்து நிகழ்ந்தது. அப்போ முதல் சந்திப்பு திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை தேடி வந்தது. மூன்றாவது சந்திப்பு திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தர் தேடி வந்தது. இது புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க, ரெண்டுக்குள்ள வேறுபாடு. சரி, ரெண்டாவது சந்திப்பு எப்படி நடந்தது? அந்த வரலாற்றை படிச்சிங்கன்னா நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அதில் என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டால், திருஞான சம்பந்த பெருந்தகை, திருமருகல், திரு செங்காட்டங்குடி, பக்கத்தில் சாத்தமங்கை இதெல்லாம் வணங்கிட்டு முருகநாயனாருடைய திருமடத்தில் வந்து தங்கியிருக்கிறார். நம்முடைய திருநாவுக்கரசரோ பல்வேறு தலங்களை வணங்கி கொண்டு திருவாரூரில் தங்கியிருக்கிறார். இவர் இங்கே இருக்கிறாருங்க. நீங்கள் இன்றைய நிலையில் சொன்னால் ஒரு அரை மணி நேர பயணம். திருவாரூருக்கும் திருப்புகலூருக்கும் வாகனத்தில் போனால், நாம் இன்றைக்கி வச்சுருக்கிற மகிழ்வுந்தில் போனீங்கன்னா அரை மணி நேர பயணம், அவ்வளோதான் தொலைவு. அப்படி இரு பெருமக்கள், இவர் திருவாரூரில் இருக்க, இவர் திருப்பூந்தூர் இங்கே திருப்புகலூரில் இருக்கிறார். ஒருவாறு திருவாரூர் பெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு இறைவன் உணர்த்த நம் நாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு? திருப்புகலூர் நோக்கி வரார். புகலூரை நெருங்க நெருங்க அவர் இப்போ எங்கே இருக்கிறார்? ஞானசம்பந்தர் முருகநாயனார் திருமடத்தில் இருக்கிறார். மறந்துடக்கூடாது, அந்த தலத்துக்குரிய நாயனார் முருகநாயனார். நாளும் மலர் தொடுத்து இறைவனை வணங்கிய தொண்டர் முருகநாயனார். அவருடைய தலத்தில் தங்கி இருக்கிறார். அவருடைய அன்பில் அவரோடு அந்த மடத்தில் தங்கி இருக்கிறார். இப்போ நாவுக்கரசு பெருமான் வருகிறார் என்கிற செய்தியை அறிந்த மாத்திரத்தில் நம் ஞானசம்பந்தர் என்ன பண்ணார்? நேராக பூம்புகலூர் எல்லையில் போய் காத்து நிற்கிறார் அவருக்காக. அப்படி நின்ன உடனே அப்பர் சாமி வந்தாங்க, அப்படியே விழுந்து வணங்கினாங்க. ரெண்டு பேரும் கலந்து அப்படியே அளவலாவினார்கள். அப்போ அவரை பார்த்து கேட்குறார், அப்பரே எங்கிருந்து வருகிறீர்? அடியேன் திருவாரூரிலிருந்து வருகிறேன். அப்படியா, திருவாரூர்லேருந்து வரீங்களா? அங்கே என்ன காட்சி அப்படின்னார். ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? சொல்லவே முடியாது அதனுடைய பெருமை. ஆனால் கேட்குறது நீங்களாச்சே, நான் சொல்லாமல் இருக்க முடியாதே அப்படின்னு என்ன பண்ணார்? ஒரு பதிகம் பண்ணார். முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலே ஒரு 10 பாட்டு பண்ணார். பாடி முடிச்சுட்டு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பாருங்க. வந்தவர் சொன்னார், அப்பரே நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் திருவாரூர் போய் புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கிட்டு வர வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என்ன இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வரவேற்க வந்தவர் என்ன பண்ணிட்டாருங்க? வரவேற்று இவரை கூட்டிகிட்டு போகல, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் திருவாரூர் சாமி கும்பிட்டு வரேன்னு கிளம்பிட்டார். அவர் போய் திருவாரூருக்கு போய் புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி, அதுக்கப்புறம் பக்கத்தில் திருத்தேவூர், திருவலிவலம் இதெல்லாம் வணங்கிட்டு மீண்டும் திருவாரூருக்கு வந்து, திருவாரூருக்கு வந்தவருக்கு மனசே வரல, அங்கே விட்டு வர்றதுக்கு தடுமாறிட்டு இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஐயோ, இந்த புற்றிடம் கொண்ட பெருமான் என்னையா கருணை அப்படின்னு பிரிய மனம் இல்லாமல் நிற்கிறாரு. அங்கே வேற நாம் நாவுக்கரசர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டோமே, போகணுமே.
இப்போ நாவுக்கரசருடைய சந்திப்பதற்கு போவதா திருவாரூரில் இருந்துடலாமா அப்படின்னு கேட்டால் தவித்து நின்றவர் ஒருவாறு முடிவுக்கு வந்து புறப்பட்டுட்டார். இப்போ திருஞான சம்பந்தர் பூம்புகழூர் நோக்கி வரார். இப்போ பாருங்கள், நாவுக்கரசர் எல்லையில் போய் நின்று வரவேற்கிறார். வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு வரவேற்றார். 2 பேரும் சேர்ந்து புகழூருக்கு போனாங்க, தங்குனாங்க. முருகநாயனார் திருமடத்தில் தங்கி இருக்க பணிகள் நடந்து, இவர் உழவாரம் செய்கிறார், அவர் தேவாரம் பாடிட்டு இருக்கிறார். இப்படி இரு பெருமக்களும் தங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்த மாத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிற சிறுத்தொண்ட நாயனார் திருப்புகழூருக்கு வந்துட்டார். இந்த பக்கம் சாத்தமங்கையில் இருந்த நீலநக்க நாயனார் இந்த தலத்துக்கு வந்துட்டார். இப்போ முருகநாயனாருடைய திருமடத்தில் 6 நாயன்மார்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், அவரை விட்டு பிரியாதிருக்கிற திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநாவுக்கரசர், தலத்துக்குரியவர் முருகநாயனார், செங்காட்டங்குடிக்குரிய சிறுத்தொண்ட நாயனார், சாத்தமங்கைக்குரிய நீலநக்க நாயனார், 6 நாயன்மார்கள் 63 வரலாற்றில் ஒரு இடத்தில் தங்கியிருந்த ஒரே ஒரு இடம் திருப்புகழூர், வேறு எங்கும் இல்லை. அப்படி இருவரும் தங்கி அவங்கவுங்க பணி செய்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி செய்து கொண்டு இருந்த நாளில் இறைவன் திருவுள்ளம் உணர்த்துகிறது நாவுக்கரசு பெருமானுக்கு, இங்கே இருந்தது போதும், அடுத்த தல யாத்திரை போகலாமே அப்படின்னு சாமி உணர்த்தினார். சரி, அடியேன் விடைபெறுகிறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எல்லாரும் பண்ணாங்க. அப்படியே முருகநாயனாருக்கு விடை கொடுத்தாங்க, நீலநக்க நாயனருக்கு விடை கொடுத்தாங்க, சிறுத்தொண்டருக்கு விடை கொடுத்தாச்சு. இப்போ யாருப்புக்கா? திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், யாழ்ப்பாணர், தொண்டர் கூட்டம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாங்க. திருப்புகழூர் எல்லையை கடக்க அவர் என்ன நினச்சிட்டாரு, வழி அனுப்ப வந்திருக்கிறாரு, கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பி போயிடுவார் அப்படின்னு நாவுக்கரசர் நினைக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணார், எல்லை கடந்த பிறகும் கூடவே வரார். இப்போ நாவுக்கரசர் நெஞ்சுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுகிறது. என்ன வருத்தம்? நாம் வயசானாள், அப்புறம் சைவத்துக்கு வந்ததே ரொம்ப தாமதமாக வந்து சேர்ந்துருக்கிறோம். நாம் நடக்கிறது அவசியமான ஒன்று தான். ஆனால் இந்த ஞான குழந்தை நடக்கக்கூடாதுன்னு தானே இறைவன் முத்து சிவிகை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவர் சிவிகையில் ஏறாமல் நம்ம கூட நடந்து வராரே, நீங்கள் அந்த போலாமே அப்படின்னு கூடவே வராரு. அப்போ இவருக்கு என்ன தோணுது, நாம் நடப்பது பிழை இல்லை, ஆனால் அவர் நம்மோடு நடப்பது பிழை. என்ன பிழை? அவர் நடக்க வைக்கிற குற்றம் அல்லவா. அதனால் என்ன நினைக்கிற, இவரை எப்படியாவது பல்லக்கில் ஏற்றி விடணும்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, திருநாவுக்கரசர் நடந்து போகும்போது நாம் பல்லக்கில் போகலாமாயா? எங்கள் அப்பாவை விட மேலானவர் திருநாவுக்கரசர், அவர் நடந்து போகும்போது நாம் பல்லக்கில் போவது பொருத்தமாக இருக்குமா என்ன? எனவே பல்லக்கு பின்னாடி ஒருத்தர் நடந்து வர்றார். ஒருத்தர் மீது ஒருத்தர் கொண்ட அன்பு எப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இவர் நடக்கக்கூடாதுன்னு அப்பர் சாமி நினைக்கிறாரு, அப்பர் நடந்து வரும்போது நாம் பல்லக்கில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஞானசம்பந்த பெரும். இப்போ பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரும்போது அப்பர் சாமி சொன்னாங்க, நீங்கள் இப்படி நடந்து வருவது இறைவன் திருவுள்ளத்துக்கு எதிரானதுன்னு பாருங்க. என்ன? இறைவன் திருவுள்ளத்துக்கு மாறானதா? அப்படி நான் என்ன செய்துட்டேன்னாரு. நீங்கள் நடக்கக்கூடாதான்னு சிவிகை கொடுத்தாரு, நீங்கள் நடந்தால் மாறானது தானே அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தர் சொன்னார், அப்படியானால் நீர் எங்கு போகிறீர் என்று சொல்லிவிட்டு போம், அங்கு நானும் பின்னே வருகிறேன்னார். நீ எந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால், நீங்கள் போன பிறகு புறப்பட்டுட்டு பார்க்குறாரு, போயிட்டாரா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நாவுக்கரசு நடந்து போகிறது தெரியக்கூடாது. அவர் போயாச்சுன்னு தெரிஞ்சால் தான் பல்லக்கு மேலே ஏறி உட்காரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் புறப்படும் போது அடியேன் திருவீழிமிழலை போகிறேன். சரி, பல்லக்கு திருவீழிமிழலை நோக்கி போகணும். ஆனால் எப்போ போகணும்? அவர் நடந்து கண்ணுக்கு மறைஞ்ச பிறகு தான் இவர் பல்லக்கிலே ஏறி உட்காருவார். எவ்வளோ பெரிய அன்பு 2 பேரும் கொண்டு இருந்தாங்கன்னு நினச்சி பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், திருநாவுக்கரசு பெருமான் இவரை பல்லக்கில் தான் வரணும்னு நினைக்கிறார்.
இவரோ அவர் நடந்து போவதை கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்படி ரெண்டு பேரும் கொண்டு அதனால தான் மூன்றாவது சந்திப்பு நடக்கும்போது ஏன் யாருக்கும் தெரியாமல் உள்ள சுமந்தா வந்தார் தெரியுங்களா? இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச சம்மதிக்க மாட்டார் என்று தெரிஞ்சு தான் மறைந்து வந்து பூந்துக்கிட்டார் உள்ளுக்குள்ள. அப்போ அந்த இரண்டாவது சந்திப்பு யார் நினைத்து நடந்தது? சிவபெருமான் நினைந்தார் நடந்தது. அப்போ முதல் விருப்பம் அப்பருடையது, மூன்றாவது விருப்பம் ஞானசம்பந்தரது. இரண்டாவது சந்திப்பு இறைவன் திருவுள்ளத்தின் விருப்பத்தின்படி நடந்தது. அந்த சந்திப்பு நீண்ட நாட்கள் நடந்தது. திருப்புகலூர் தொடங்கி இடையில பல்வேறு தலங்கள் அதையெல்லாம் வணங்கி கொண்டு, திருவீழி மிழலை, அப்புறம் இடையில பல தலங்களை வணங்கி கொண்டு திருமறைக்காடு வரைக்கும் இந்த இரு பெருமக்கள் சேர்ந்து தலப்பயணம் மேற்கொண்டார்கள். இருவருடைய வரலாற்றில் இந்த ஒரு பகுதி தான் இருவருமாக சேர்ந்து தலப்பயணம் மேற்கொண்ட பகுதி. அந்த சேர்ந்து பயணம் கொண்டார் அல்லவா, அதனால தான் சைவ நெறி பெற்ற புண்ணிய கண் இரண்டு என்று வச்சார் ஊமைய. ரெண்டு பேரும் ஒரு சேர பெருமானை தரிசிக்க போறாங்க. எனவே சைவ நெறி பெற்ற புண்ணிய கண் இரண்டு என்று ஊமையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், மூன்று சந்திப்பையும் சொல்லணும், ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது என்று காட்டணும். அப்போ கடலை விட கண் உயர்ந்தது, கண்ணை விட திருவருள் உயர்ந்தது. எனவே மூன்றாவது சந்திப்பு திருவருள்னு சொன்னதுனால அதுக்கு மேலே ஒரு ஊமை இல்லை, அதுக்கு மேலே அவங்க சந்திக்கவும் இல்லை. திருப்பூந்துருத்தி தான் இரண்டு பெருமக்களும் நிறைவாக சந்தித்த சந்திப்பு. அதன் பிறகு இரு பெருமக்களும் சந்திக்கவில்லை என்பது வரலாறு. இப்போ இந்த பாட்டை நீங்கள் நோக்கி பாருங்க. அன்பு கடலும் அருட்கடலும் புண்ணிய கண் இரண்டு எனவும் இறைவியின் அருளும் இறைவன் அருளும் என தெருட்கலை ஞான கன்றும் அரசும். இப்படி மூணு ஊமையை காட்டி ஏன் சேக்கிழ அந்த பாட்டில் இந்த ரெண்டு பேரையும் சொன்னார்னு கேட்டால், இத்தனை குறிப்பு இந்த பதிக வரலாற்றுக்குள்ளே பொதிந்து கிடக்குது. இன்னொரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த ரெண்டாவது சந்திப்பு ரெண்டு தடவை நடந்துச்சு. இவர் வரவேற்றது ஒரு முறை ஒன்று. அவர் வரவேற்றாரா இல்லையா? முதல்ல ஞானசம்பந்தர் வரவேற்றார், அப்புறம் இவர் அவரை வரவேற்றார். சரி, திருஞான சம்பந்த பெருமான் திருவாரூர் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டாரா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னார்? முத்து விதானம் மணிவர் கவரி முறையாலே பத்தரோடு அப்படி பாவையர் சூழ அப்படி ஒரு பதியம் பண்ணார். சரி, அப்போ ஞானசம்பந்தர் வினவிய பொழுது நாவுக்கரசர் ஒரு பதியம் பாடினார். இதான் இரண்டாவது சந்திப்பின் தொடக்கம். சரிங்களா? சரி, அந்த ரெண்டாவது சந்திப்பு எப்போ நிறைவு பெற்றது? திருமறைக்காட்டில் நிறைவு பெற்றது. எப்படி நிறைவு பெற்றது? ரெண்டு பேரும் தங்கியிருந்தாங்க. பாண்டி நாட்டிலிருந்து தூதர்கள் வராங்க. என்னென்னு, இந்த மாதிரி சைவ நெறியில் இருந்த பாண்டி நாடு சமண இருள் சூழ்ந்திருக்கிறது, எனவே ஞானசம்பந்தர் வந்து இந்த இருளை நீக்க வேண்டும் என்று விண்ணப்பிப்பதற்காக குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அனுப்பிய தூதர்கள் வந்தாங்க. வந்து அவர் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து வணங்கி தங்கள் வருகையை அவருக்கு சொல்ல, என்ன நலமாக இருக்காங்களான்னு எல்லாம் கேட்டார். கேட்டபொழுது அவங்க சொன்ன பதிலை கேட்ட உடனே, இப்படியா பாண்டி நாடு இருக்கிறது, இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து எழுந்தார் திருஞான சம்பந்தர். எங்கள் பாண்டி நாட்டு போவதற்கு முடிவெடுத்துட்டார். இப்போ கூட வருவர் யார்? திருநாவுக்கரசர். இவர்கிட்ட போய் சொல்லணுமே அப்படின்னு நேராக வந்தார். அவர் கோயிலில் உழவாரம் செய்துட்டு இருந்தார். நேராக வந்தோடனே இடைப்பட்ட காலத்தில் ஞானசம்பந்தர் வராரே, ஏதோ நம்மகிட்ட பேசணும்னு நினைப்பார் போல இருக்கு. உழவாரம் செய்தவர் பணியை விட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறார். ரெண்டு பேரும் கோபுர வாசல் நின்று பேசுகிறார்கள். என்னென்னு, அப்பரே பாண்டி நாட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, செல்லலாம் என்று கருதி இருக்கிறேன், முடிவெடுத்துட்டனர். நீங்கள் பாண்டி நாடு செல்வதற்கு நான் உடன்பட மாட்டேன்னார். உடனே ஏன்? இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்கள் கொடுமை செய்வதில் வல்லவர்கள், உமக்கு ஏதாவது ஒரு தீங்கை அவர்கள் நிகழ்த்து விடுவார்கள், எனவே நீர் போவதற்கு நான் உடன்பட மாட்டேன்னார்.
என்ன பண்ணுறனே தெரியல. ஏன் இவர் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக சொல்கிறார். அப்போ தான் திருஞான சம்பந்தர் சொன்னார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் எந்த தீங்கும் நம்மை ஒன்று பண்ணாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ ஒரு வரி சொன்னாருங்க, பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையா. இறைவன் புகழை சிந்திக்கிறவங்களுக்கு குறைபாடு வருமா என்ன? அப்பரே உமக்கு தெரியாததா என்ன என்று சொல்லி, வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவும் 10 பாட்டை பாடி விடைபெறுகிறேன்னார். அப்பவும் அப்பர் சாமி விடலை. அப்போ தான் சொன்ன, நாலும் கோளும் தீய ஒருப்படுவதுக்கு ஒண்ணாதுன்னார். 4 கோளும் தானே தீயங்கிறீங்க, இந்த பதிகத்தை பாடி முடிச்சு அடியாரை ஒன்றும் பண்ண கவலைப்படாதீங்கன்னார். சரி அப்படின்னா வாங்க போகலான்னார். வழக்கம் போல் நான் முன்னே போகிற பின்னாடி இல்லை நீங்கள் வரக்கூடாது, இங்கே இருங்க. என்ன ஏன் வர வேண்டாங்கிறீங்க? கேள்வி வருமா இல்லையா? 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம் இது வரைக்கும், இப்போ ஏன் பாண்டி நாட்டுக்கு போகும்போது வர வேண்டாங்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி எழுமானால் ஞானசம்பந்தர் என்ன கருதுகிறார் தெரியுங்களா? ஏற்கனவே சமணர்களால் பெருந்துன்பத்துக்கு ஆளானவர் திருநாவுக்கரசு பெருமான் இல்லைங்களா? நீற்றறையில் வைத்தாங்க, நஞ்சு கொடுத்தாங்க, யானை கொண்டு கொல்ல முயற்சி பண்ணாங்க, கல்லில் கட்டி கடலில் வீசினார்கள். இவ்வளவு துன்பத்தையும் தொண்டின் உரைப்பால் வென்ற உமக்கு இனி ஒரு துன்பம் வருவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், எனவே நீர் வர வேண்டாம், இங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இவர் கருதுவது என்ன நினைக்கிறாரு? திருநாவுக்கரசருக்கு எந்த தீங்கு வந்துவிடக்கூடாது என்று ஞானசம்பந்தர் கருதுகிறார். திருஞான சம்பந்தர் போய் ஏன் இந்த துன்பத்தை போய், நாம தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாச்சே, சமணர்கள் என்ன பண்ணுவோம் நமக்கு தான் தெரியுமாச்சே, ஏன் நாம தானே அங்கே தானே இருந்தோம். திருநாவுக்கரசு என்ன நினைக்கிறாரு? அவங்க சூழ்ச்சி என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியும், எனவே குழந்தாய் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூட வர பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு, இல்லை நீங்கள் துன்பப்படுவதை நான் உடன்பட மாட்டேன், எனவே நீர் இங்கேயே இரும். அப்பரே நீர் இப்புணன் நாட்டு எழுந்தருளி இரும்னாருங்க. மறுப்பே சொல்லலை, அப்படியே ஆகட்டும் நின்றுட்டார். இப்போ நீங்கள் சிந்திக்கணும், 2வது சந்திப்பில் நிறைவின் பொழுது திருநாவுக்கரசருக்கு நேர் அவர் முன்னாடி பாடிய திருப்பதிகம் கோளறு பதிகம். இப்போ நீங்கள் அந்த முதல் அந்த 2வது சந்திப்பின் தொடக்கத்தையும் முடிவையும் சந்தித்து பாருங்கள். 2வது சந்திப்பின் தொடக்கத்தில் அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடினார், முத்து விதானம்னு. இப்போ அப்பருக்கு ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார், வேயுரு தோழி வங்கன். ஈக்குவல் ஆகிட்டா இல்லையா? நீங்கள் அது ஏன் நான் ஏன் இவ்வளோ தூரம் அதை எடுத்து சொல்கிறேன், காரணம் என்ன தெரியுங்களா? இறைவன் இருவரையும் ஒன்று போலவே நோக்கினார் என்பதற்கு இதெல்லாம் தான் சான்று. நீங்கள் வேறு மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது நம்ம அறிவில் இருக்கிற கோளாறு. அது அதனால தான் சொன்னார், சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2. அப்போ வலது கண் சிறப்பா இடது கண் சிறப்பானா என்ன சொல்ல முடியும்? 2ம் சிறப்பு தான். அது மாதிரி சிவபெருமானுடைய நோக்கில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இந்த சைவத்துக்கு கிடைத்த 2 கண்கள். எனவே 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறத பெருமான் இந்த பாட்டின் வழியாக சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுறார். நீங்கள் அதை அவரை தூக்குனாருங்க அதனால் இவர் கம்மி அப்படின்னு நினச்சிக்கிறதுலாம் நீங்கள் அது உங்கள் கூடுதலாக சொல்லிக்கிற செய்திகள், அது அவருடைய பக்குவத்தை பொறுத்தது. ஆனால் 2வது சந்திப்பில் அவருக்கு ஒரு பதிகம் கொடுத்தார், மாற்றாக அவர் இவருக்கு ஒரு பதிகத்தை கொடுத்து விடை பெற்றார். எனவே எந்த இடத்திலும் பாருங்கள், இவர் விரும்பி ஒரு சந்திப்பு, அவர் விரும்பி ஒரு சந்திப்பு, இருவருமாக நிற்கக்கூடிய சந்திப்பை இறைவன் விரும்பி சந்திக்க வைத்தது ஒரு சந்திப்பாயிற்று. பிறகு அவரை சுமக்கணும் விரும்பினார். இப்படி எல்லாத்தையும் இணைத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பெருமக்களும் சந்தித்து கொண்ட சந்திப்பில் எவ்வளவு செய்திகளை அங்கே திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் எடுத்து காட்டியிருக்கிறார் என்றால் வியந்து பார்க்க வேண்டிய இடம். இதை இன்னொரு வகையாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாறு, நம்பி ஆரூரருடைய வரலாறு
தனித்து சொல்லப்படலை. அவருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மட்டும்தாங்க அவர் திருநாவலூர் அவதரித்ததும் திருவாரூர் பதிகம் பாடின வரைக்குமான பகுதி. அதற்கு பிறகு அவருடைய வரலாற்றை சொல்ல எடுத்துக்கொண்ட இடம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். புராணத்துக்கு பேர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். ஆனால் படிச்சிங்கன்னா மொத்தம் சுந்தரமூர்த்தி சாமியுடைய வரலாறு. அதே மாதிரி அடுத்து போனீங்கன்னா களரிற்றறிவாருடைய புராணம் 10 பாட்டு முதல்ல அவருக்கு, மீதி பூரா சுந்தரமூர்த்தி சாமியுடைய பாட்டு தான், வரலாறு தான். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த ஏயர்கோன் கலிக்காமரும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இவர் வரலாற்றை தனியாக வச்சு, அவர் வரலாற்றை தனியாக வச்சு 2 பேரும் சந்தித்து கொண்டாங்கன்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? எழுதலை. களரிற்றறிவாரும் சுந்தரமூர்த்தி சாமியும் சந்தித்து கொண்டார்கள் என்று தனித்தனியாக வரலாற்றை சொல்லி 2 வரலாற்றையும் 2 இடத்துல சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லலை. ஆனால் இரு பெருமக்கள் வரலாற்றை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இருவருடைய வரலாற்றில் இருவரும் சந்தித்து கொண்ட சந்திப்பை 2 புராணத்திலும் வைத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அவர்கிட்ட அதை சொல்லலை. நீங்கள் இந்த பகுதி மட்டும் ரொம்ப ஆர்வம் யாருக்காவது இருந்ததுன்னா பெரிய புராணத்தில் இந்த பகுதியில் இருந்து அவங்க சந்தித்த அந்த சந்திப்பு பகுதியாவது மொத்தமாக படிக்க முடியும்னா கூட பரவாயில்ல. சீர்காழிப்பதியில் சந்தித்த நிகழ்வை பற்றி சில பாட்டு, புகழூரில் சந்தித்த நிகழ்வை பற்றி சில பாட்டு, பூந்துருத்தியில் நிகழ்ந்த சந்திப்பை பற்றி சில பாடல்களை 2 புராணத்திலும் சேர்ந்து படித்து பாருங்கள். அப்போ தான் ஒன்று தெரியும். இதில் சொல்லாத அங்கே சொல்லியிருப்பார், அங்கே சொல்லாத இங்கே சொல்லி, அப்போ என்ன தான் 2ஐயும் சேர்த்து படித்தா தான் முழுசாக தெரியும். இப்படி ஒரு நயம், இப்படிப்பட்ட ஒரு பார்வை சேக்கிழார் பெருமான் இரு பெருமக்கள் வரலாற்றையும் எடுத்து கையாண்டிருக்கிறார் என்பது சேக்கிழார் பெருந்தகையினுடைய கவி நலத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டு. சிந்தித்து இன்னும் எவ்வளவோ சொல்லலாமுங்க. இருப்பினும் இந்த அளவில் இந்த பாட்டை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளலாம். இப்போ 2 பேரும் போகிறாங்கன்னு சொல்லுதில்லை, இத்தனை செய்தி உள்ள வச்சு சொல்லியிருக்கிறார். அன்பு கடலும் அருட்கடலும் போகிறது பார், சைவ நெறி பெற்ற புண்ணிய கண் 2 போகிறது பார், அடுத்தது இறைவியின் அருளும் இறைவன் அருளும் போகிறது பார் அப்படின்னு 3 உமிப்பை காட்டினார். ஏன் காட்டினார்னா 3 சந்திப்பு, 3 சந்திப்பு நிகழ்வுகள் இதையெல்லாம் உள்ளடக்கி ஒரே பாட்டில் வடித்து கொடுத்திருக்கிறார் குன்றை பதிவால் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி ஒரு அருமையான பாட்டு இந்த பாடல். சரி, இதற்கு மேலே அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் விரித்து பார்ப்பது, நீங்கள் எடுத்து புராணங்களை தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ 2 பேரும் நடந்து வந்தாங்க, கோயில் வந்துருச்சு. கோயிலுக்குள்ளே போகிறாங்க. எப்படி சொல்கிறார் பாருங்கள். பண்பயில் வண்டு அரை சோலை சூலும் காழி, பண்பயில் வண்டு அரை சோலை சூலும் காழி, பரமர் திரு கோபுரத்தை பணிந்து உள் புக்கு விண்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை வலம் கொண்டு தொழுது விழுந்து எழுந்த எல்லை சண்பை வரு பிள்ளையார், அப்பர் உங்கள் தம்பிரானை நீர் பாடீர் என்ன, அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடீர் என்ன, கண் பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. என்ன செய்தி கொடுக்கிறார்னு பாருங்க. பண்பயில் வண்டு அரை சோலை சூலும் காழி. இந்த சீர்காழி பதியில் வண்டுகள்லாம் மலர்கள் இருக்கிற தேனை எடுக்குது. அப்படி தேனை எடுக்கும்போது என்ன பண்ணுது, சும்மாலாம் இல்லை, அப்படியே பண்பாடு தான். காந்தாரம், குறிஞ்சி, முல்லை, இப்படி பண் வகை சொல்கிறோம் பார்த்தீங்களா, பழம்பஞ்சுரம், இப்படி வேறு வேறு பண்களை பாடி அந்த மலர்களை இந்த வண்டுகள் மலர்த்து தான். எனவே பண் பாடுகின்ற வண்டு. என்ன பண் என்றால் இசை, தமிழ் இசைன்னு பேர்.
இந்த வண்டுகள். ஏன் சீர்காழிப்பதி ஞானசம்பந்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாட்டை கேட்டு கேட்டு வண்டெல்லாம் பாட்டு பாடுது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ பண்பயில் வண்டு அறை சோலை சூலும் காழி, வண்டுகள் பண் இசை பாடுகின்ற சீர்காழிப்பதியில் பரமர் திருக்கோபுரத்தை பணிந்து, கோயிலுக்குள் நுழையும் போது இருக்கிற அது ராஜகோபுரம் என்கிற கோபுரம், அதை பணிந்து இருவருமாக உள்ளே போனாங்க. உள்ளே போனே உள்வலம் வராங்க. உள்ளே வரும்போது கருவறைக்கு மேலே இருப்பதற்கு விமானம் என்று பெயர். நுழைவு வாயில் இருப்பது கோபுரம், கருவறைக்கு மேலே இருப்பது விமானம்னு பேர். அதை சொல்கிறார் பாருங்கள். திருக்கோபுரத்தை பணிந்து உள்புக்கு கோயிலுக்குள்ளே வந்து விண்பணிய ஓங்கு விமானம், உயர்ந்த விமானம்னு அர்த்தம், ரொம்ப உயரமாக இருக்கிற விமானம் என்றதுனால விண்பணிய, ஆகாயம் கீழே கோபுரம் மேலே இருக்குதான். விண்பணிய ஓங்கும் விமானம் தன்னை வலம் கொண்டு எங்கே வந்துட்டாங்க, இறைவன் முன்பு வந்து 2 பேரும் நிற்கிறாங்க. வலம் கொண்டு தொழுது விழுந்து, எங்கே பெருமான் முன்பு தொழுது விழுந்து எழுந்து அப்படியே 2 பேரும் வணங்கி நிற்கிறாங்க. திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானை பார்க்கிறார். பார்த்து சொன்னார், அப்பரே சுவாமி உங்கள் தம்பிரானை பாடீர். இந்த சொல்ல கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்பரே உங்கள் தம்பிரானை நீர் பாடும். இந்த சொல் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் ஒரு நுட்பம் விளங்கும். உங்கள் தம்பிரான், அவர் என்ன சொல்லி இருக்கணும், அப்பரே நம்பெருமானை பாடும். ஏன் அவர் உங்களுக்கும் தலைவர் எனக்கும் தலைவர். இவர் யாரியா, நம்பெருமான் அல்லவா. அப்போ நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தலைவர், எனவே நம்ம தலைவர்னு சொல்லணும். அதை விட்டு உங்கள் தலைவரை பாடுங்க நாமளா நினைக்க. ஏன் உங்கள் தலைவர் இல்லையா அவரு கேட்போமா இல்லையா. 2 பேரும் சேர்ந்து தலைவர் வந்து தலைவரே வாரும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. உங்கள் தலைவர் வந்துட்டாரியா, அப்போ உங்கள் தலைவர் இல்லையா அவர். சொல்ல நீங்கள் இருக்கிற சிக்கல் என்னன்னு தெரியுது இல்லையா. சில நேரங்களில் நம்ம வீட்டில் பார்த்தீங்களா 2 குழந்தை இருக்கும். அதில் ஒருத்தர் மேலே ஒரு எப்படியோ கொஞ்சம் பர்சன்டேஜில் கொஞ்சம் கூடுதலாக நிற்கும். அப்போ அந்த யார் அன்பு கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறார், உங்கள் அம்மா வந்துட்டாங்கய்யா அம்மா, ஏன் உனக்கு அம்மா இல்லையாடா, என்ன இருந்தாலும் நீ தான் அம்மாவுக்கு எல்லாம் பிடிச்சிது அப்படின்னு சொல்லுவானா இல்லையா. நம்ம அம்மான்னு சொன்னா தானே உரிமை இருக்குது. அது உங்கள் அம்மா வந்தாச்சு, ஏன் உனக்கு அம்மா இல்லையா, என்னை காட்டிலும் உன்னை தாண்டா பிடிக்கும் அதனால சொன்னேன். அப்போ அப்படி சொல்வதில் என்ன இருக்குது, ஒரு உரிமை இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா. அது மாதிரி ஞானசம்பந்தர் சொல்றாரு, ஐயா உமக்கும் அவர் தலைவர் எமக்கும் தலைவர் தான், 2 பேருக்கு அவர் தான் தலைவர். ஆனால் என்னை காட்டு உமக்கு தான் உரிமை அதிகம், எனவே உங்கள் தம்பிரானை பாடு. எப்படி 2 பேரும் நினைக்கிறாங்கன்னு பாருங்க. எங்க சாமி ஏன் சாமின்னு நினைக்கல, ஐயா உங்க சாமி அவர், உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க பாடுங்கிறார். அப்ப அந்த சொல்ல நம்பிரானை பாடும் என்று சொல்லாம உங்கள் தம்பிரானை பாடும் அப்படின்னு சொல்வதில் நெஞ்சில் கலந்திருக்கிற அன்பு ஞானசம்பந்தர் உள்ளத்தில் அப்பரை எவ்வளோ உயர்வாக வச்சிருக்கிறான்னு நீங்கள் சிந்திக்கணும். இப்படிலாம் இன்றைய காலத்தில் ஒரு நட்பை நீங்கள் பார்க்க முடியாது. இது இன்னைக்கு இருக்க நட்புகள் வேறு வேறு நிலைகளில் இருக்குது. ஒரு உயிரில் கலந்த ஒரு உறவாக, அகம் கலந்த ஒரு நட்பாக. எவ்வளவு வயது வேறுபாடு, 7 வயதுக்கும் 70 வயதுக்கும் நட்பு சாத்தியப்படுமா என்ன? ஆனால் அங்கே சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் தம்பிரானை நீர் பாடீர் அப்படின்னு சொன்ன உடனே அப்பர் சுவாமி கண்ணிலிருந்து மழையா பொழியுதான். அப்படியே சொல்றாரு பாருங்க, கண்பயில் புனல் பொழிய, கதை 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 கதைன்னு அப்படியே கண்ணிருந்து அருவி கொட்டுது. கண் பொழி அப்படின்னாரு. கண்பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலைப்பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. என்ன ஒரு பதிகம் பாடினாரு, அடுத்த பாட்டில் சொல்றார். பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி விற்றிருந்து அருளும் பிரான் முன் நின்று. பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி விற்றிருந்து அருளும் பிரான் முன் நின்று பரிவுரு செந்தமிழ் மாலை
பரிவுரு செந்தமிழ் மாலை பத்தியோடும் பார் கொண்டு மூடி என்னும் பதிகம் போற்றி அரிய வகை புறம் போந்து பிள்ளையாத்தம் திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து மருவிய நண்புரு கேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்க உடன் பல நாள் வைகும் நாளில். குறிப்பு என்ன சொல்றாரு? உங்கள் தம்பிரானை பாடீர் அப்படின்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசு பெருமான் பதியம் பாடுகிறார். பார் கொண்டு மூடி என்று தொடங்குகிற பதியம். எங்கே பாடுறாரு? தோணி மேலே இருக்கிற அம்மையப்பருக்கு முன்னாடி. கீழே சிவலிங்க திருமேனியாக ஒரு பெருமான் இருக்கிறார், அங்கே பாடலை இந்த பாட்டு. எங்கே பாடினார்? தோணி மீது வீற்றிருக்கின்ற பெரிய பிராட்டியோடு கூடிய பிரான் இருக்கிற இடத்த முதற்கொண்டு சுட்டி காட்டார். பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி வீற்றிருந்து அருளும் பிரான் முன். நீங்கள் சீர்காழி பதிக்கு போனவங்களுக்கு தெரியும், கோயிலே வலம் வந்தீங்கன்னா பின்புறத்தில் ஒரு படிக்கட்டு இருக்குது. மேலே ஏறுனா அங்கே சிவலிங்க திருமேனி கீழ் மாடத்தில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்படி ஒரு மேலே ஏறி பார்த்தா தோணியின் மீது அம்மையப்பர் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற காட்சியை காணலாம். இப்போ பதியம் பாடப்பட்ட இடம் எங்கே? அமர்ந்த கோலத்தில் பெருமானும் பெருமாட்டையும் இருக்கிற இடத்துல பாடின பாட்டு இந்த பாட்டு. எவ்வளவு குறிப்பு சொல்லும் பொழுது சரியான குறிப்பாக நமக்கு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். அவர் ஒருத்தர் கிடைக்கலைன்னா நமக்கு இவ்வளவு பதிகங்கள் எந்தெந்த இடத்துல எந்த நிலையில் பாடப்பாட்டுன்னு தெரியாமலே போயிருக்கும். பதிகம் தெரியும், ஆனால் எங்கே பாடப்படும் தெரியாமல் போயிருக்கும். அதனால் இந்த இடம் பெருமான் பெருமாட்டி இருவருமாக தோணியில் வீற்றிருக்கின்ற இடத்துல முன்ன நின்று பாடினாராம். பார் கொண்டு மூடி என்னும் பதிகம் போற்றி. ஒருவாறு பதிகத்தை பாடி முடித்தார். கம்முனா இருந்திருப்பார் அப்பர் சாமி. நீங்கள் ஒரு பதிகம் பாட வேண்டாமா கேட்டுப்பாரா இல்லையா? சரி, உடனே அவர் ஒரு பதிகத்தை பாடினார். இவர் ஒரு பதிகம் பாட, அவர் ஒரு பதிகம் பாட, ரெண்டு பேரும் பெருமான கண்டு அருள் அமுதத்தை பருகி கொண்டு ஒருவாறு போகவே முடியல. இருந்தாலும் போகணும். ஏன்? நேரமாகி போச்சு, அடியாரெல்லாம் பசியோடு இருப்பாங்க. நாம் போனால் தானே எல்லோரும் சாப்பிட முடியும். அப்போ அந்த தலைவராக இருக்கிறவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அல்லவா? எனவே பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. நாம் நின்றுடலாம், ஆனால் பரிசனங்களெல்லாம் பசியோடு இருப்பார்கள். எனவே விடைபெற வேண்டும் என்று கருதி ஒருவாறு விடை பெற்றாராம். அதான் சொன்னார், அரிய வகை புறம்போந்து. நாமளா இருந்தா பார்த்தாச்சு வாங்க போகலாம் அப்படி வந்துடுமா இல்லையா? சாமி பார்த்துட்டியா? பார்த்துட்டேனே, வா போகலாம். அடுத்த கோயிலுக்கு போகலாம், ஐயா பூட்டிடுவாங்க, சீக்கிரம் வா போவா. நான் போய் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துனா, யோ சாமியை வீட்டுக்கு தூக்கிட்டு போடாதீங்க வா அப்படின்னு நாமளே சொல்லி என்ன பண்ணிடுவோம், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். அவர் பாவம் அழுதுட்டு நிற்கிறார். நிற்கட்டுமே கொஞ்ச நேரம், நமக்கு தான் நிற்கிறதுக்கு தான் அறிவு இல்லை, அவர் தான் நிற்கிறார். நிற்கட்டுமே நினச்சி கம்முனா இருப்போம். நேராகி போச்சு அப்படின்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி வாயா போகலான்னு போயிடுமா இல்லையா? இங்கே அப்படி இல்லை. ரெண்டு பேரும் பெருமானை பார்த்து அழுது ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு சரி ஒருவாறு போகலாம் என்று கருதி அப்படியே வந்தாங்கண்ணா. வந்தவரை நேராக ஞானசம்பந்தர் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். திருமடத்து, அவர் வீடு தான் மடம். எனவே பிள்ளையாத்தம் திருமடத்தில் எழுந்தருளி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு. அடியாருக்கு என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ அந்த உபச்சாரங்கள்லாம் செய்து அன்பு காரணமாக அமுது செய்வித்தாராம். எனவே மருவிய நண்புரு கேண்மை அற்றை நாள் போல, இது இன்னைக்கு காட்டுகிற அன்பு நாளைக்கும் நிற்கணும். இன்னும் ஒருபடி மேலே போகிற முடியும், குறையக்கூடாதுங்க. அதான் அற்றை நாள் போலன்னர். நீங்கள் பெரும்பாலும் சில அன்பு எப்படிப்பட்டதுன்னா, தொடங்கும்போது ஆறாவாரத்தோடு தொடங்கும். ஆகா அவர் இப்படிங்க இவருங்க அப்படிங்க அப்படிங்கன்னு அப்படியே மெல்ல ஆட போங்க, நீங்கள் அவர் பற்றி பேசாதீங்கன்றோம். ஏன்? ஏன்னா நேற்று நகையும் சதையுமா இருந்தீங்க, அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க, கம்முன்னு இருங்க, பேசாதீங்க அவரை பற்றி. அப்படி நம்ம நட்பு கலண்டு போயிடும். இது அப்படிப்பட்ட நட்பு இல்லை. இன்னைக்கு கொண்ட அன்பு அவங்க இருவரும் மண்ணில் வாழ்ந்த நாள் வரைக்கும் அப்படியே இருந்தது. அப்படி நமக்கு ஒரு நட்பு இருக்குமான்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா
சில பேருக்கு அமைந்திருக்கலாம். நான் பள்ளிக்கூடத்தில் படித்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் நட்பு தொடர்கிறது அப்படின்னு எல்லாருக்குமா வாய்ச்சிருக்குது? இல்லைங்க. ஒரு சிலருக்கு வாய்த்திருக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த நட்பு வேறு, கல்லூரி நட்பு வேறு, அப்புறம் தொழிலுக்கு வந்துட்டோம் அந்த நட்பு வேறு, அடியார் கூட இந்த நட்பு வேறு. இப்போ நட்பை பிரிச்சிங்கன்னா தனித்தனியே பிரிச்சுக்கலாம். கல்லூரி நட்பு, பள்ளிக்கூட நட்பு, தொழில் சார்ந்த நட்பு அப்படின்னு. ஒரே நட்பு கல்லூரியிலும் இருக்குது, தொழிலும் இருக்குது, அடியாராகவும் இருக்குன்னா நிற்குமா என்ன? நமக்கு வாய்க்கலையே. ஆனால் இரு பெருமக்களுக்கும் அது வாய்த்தது. அதான் சொல்லுவோம், அற்றை நாள் போல. முதல் நாள் சந்திக்கும்போது ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு விருப்பம் இருந்ததோ அந்த விருப்பம் ஒரு துளியும் குறைபடாத வண்ணம் அப்படியே இருந்தது என்பதை இந்த பாட்டில் நமக்கு காட்டுகிற. அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்க உடன் பல நாள் வைகும் நாளில். அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசியிருப்பாங்க? அந்த முதல் பதிகம் பாடினீங்களே, கூற்றா எனவார், அது கொஞ்சம் பாடுங்களேன். இவர் பாடியிருப்பார். அவர் என்ன கேட்டிருப்பார்? அந்த தோழியை செவியனை பாடுங்களேன்னு கேட்டிருப்பாரா இல்லையா? இப்படி இவர் ஒரு பதிகம் பாட அந்த தொண்டர் கூட்டமெல்லாம் ஆஹா என்ன பதிகம் பாருங்க, இது என்னையா இது காந்தாரத்தில் பாடினது, அது தக்கராகத்தில் பாடினது. உடனே அங்கே யாழ்ப்பாணர் அதை வேற மீட்டு வேற காட்டினார்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? கற்றவரே காமுருவர். அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு சூழலாக இருக்குமா இல்லையா? இவர் ஒரு பதிகம் சொல்ல, அவர் ஒரு பதிகம் சொல்ல. நீங்கள் சிவிகை பெற்ற போது என்ன பதிகம் பாடினீங்க? சிவிகை பெற்றது இப்படி ஒன்றொன்னா அவர் எடுத்து சொல்ல இவர் நீற்றறை இருக்கும்போது பாடிய மாசில் வீணை, யானை வந்தபோது பாடிய இது, இப்படி ஒன்றொன்றாக தொண்டர்கள் கேட்க பாடி அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால் இந்த லட்டு மோதுனா எப்படி இருக்கும்? அப்படி இருந்திருக்கும் இல்லையா? நான் ஒரு லட்டு எடுத்து அடித்தேன், நீங்கள் ஒரு லட்டு எடுத்தீங்க, ரெண்டும் மோதிச்சுன்னு லட்டு மழையாக இருக்குமல்ல, அது மாதிரி இது பதிக மழை அங்கே பெருந்துகிட்டு இருக்குது. எப்படிங்க இருந்திருக்கும்? வாழ்க்கையில் நினச்சி பார்க்கறக்கே ஒரு இன்பம் இருக்குதே, அந்த இடத்துல அனுபவிச்சவங்களுக்கு எப்படிங்க இருந்திருக்கும்? எல்லாரும் அழுது கொண்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் இருந்த இடத்துல ஐயோ இந்த பெருமக்களை சந்திக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, வணங்குற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சில பேருக்கு அவங்க கூடவே போயிடும். இனி நமக்கு இந்த வீடு, விவசாயம், தோட்டம் எல்லாம் விடு, இனிமேல் ஞானசம்பந்தர் பின்னாடியே போனால் போதும் அப்படின்னு பல பேர் முடிவு எடுத்திருப்பாங்கல்ல. திருநாவுக்கரசரோடு எல்லாரும் அப்படி போகலை. சில இடங்களில் தான் தொண்டர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமானோடு பற்பல ஆயிரம் தொண்டர்கள் அவரை தொடர்ந்திருக்கிறார்கள் என்பது பெரிய புராணம் தருகிற குறிப்பு. அந்த வகையில் அந்த இடம் அருளுக்குரிய இடமாக, பதிக மழை பொழிகின்ற இடமாக அந்த இடம் அப்படியே நிற்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் அப்படியே ஓரிரு நாட்கள், ஒரு வாரம் கடந்து, சில நாட்கள் கடந்தது. அப்பரசாமிக்கு சரி நாம் இன்னும் இங்கேயே இருக்க முடியாது, இவருடைய அன்பில் இப்படியே இருந்துடலான் தான். ஆனால் பெருமான் நமக்கு சொன்ன பணி அது இல்லையே. என்னது? கோயில் தோறும் போய் பாடு, கோயில் தோறும் உழவாரம் பண்ணு சாமி சொல்லிட்டார்ல, நான் போய் உழவாரத்துக்கு போகணுமா இல்லையா? போகணுமே அப்படின்னு நினச்சார். எனவே ஒருவாறு தயங்கி அப்படியே விடை பெற வேண்டும் என்று சொன்ன பொழுது ஞானசம்பந்த பெருந்தகை அதற்கு உடன்பட்டார்கள். ஆம், இறைவன் பணி இருக்கிறது, சரி வாருங்கள், நான் ஊர் எல்லை வரைக்கும் வந்து வழி அனுப்பி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணார்? கூடவே அழைத்து கொண்டு வந்து திருக்கோலக்கா வரை வந்து வழி அனுப்பி கொடுக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். இதான் அடுத்து நிகழ்க்கூடிய அந்த பாட்டில் சொல்ல பாருங்க. அத்தகைமையில் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சி அளவிலாத சித்த நெகிழ்ச்சியினோடு செல்லும் நாளில் திருநாவுக்கரசு திருவுள்ளம் தன்னில் மைத்தழையும் மணிமிடற்றர் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற மெய்த்து எழுந்த பெரும் காதல் பிள்ளையார்க்கு விளம்புதலும் அவரும் அது மேவி நேர்வார். என்ன செய்தி? இப்படி நாட்கள் கடந்து கொண்டிருக்கிற பொழுது இருவரும் அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். இறைவன் அருளை பேசி கொண்டிருந்தாங்க.
அப்படி பேசிக்கொண்டிருந்த நிலையில் சில நாட்கள் கடந்த போன நிலையில் திருஞான சம்பந்தர் இடத்துல நாவுக்கரசர் சொல்லார். எது? இறைவன் தன் உள்ளத்தில் உணர்த்தியதை அவற்றை சொல்லார். திருநாவுக்கரசு திருவுள்ளம் தன்னில் அவருடைய நெஞ்சுக்குள்ளே பெருமான் உணர்த்துறார். என்னென்னு? ஏப்பா இப்படியே ஞானசம்பந்தர் கூடவே இருந்துக்கலான்னு இருக்குயா, உழவாரம் யார் வந்து பண்ணுவா, வா போகலாம் அப்படின்னு சாமி கூப்பிட்றார். அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். இல்லை, அப்படி திருவுள்ளம் அப்படி தானே, பெருமான் வந்து உணர்த்துறார். சரி, இனி விரைபுறன் அப்படியே மெல்ல போனார், சொன்னார். சொன்ன உடனே மறுக்கவே இல்லைங்க. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், அப்பரே இனிமேல் நீங்கள் தனியெல்லாம் போகாதீங்க, நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும், நான் விடமாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அது இறைவன் திருவுள்ளம், அது இல்லை. அதனால் என்ன பண்ணார்? மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். எப்போ சந்திப்போம்? அவர் என்னைக்கு நினச்சிருக்காரா அன்றைக்கி சந்திப்போம் அப்படிங்கிற உணர்வில் என்ன பண்ணாராம்? அவர் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டாராம். எங்கே? பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய வேறு வேறு தலங்களையெல்லாம் வணங்க வேண்டும், பணி செய்ய வேண்டும். எனவே அடியேன் விடை பெறட்டுமா? சரி, அப்படியே ஆகட்டும், வாங்க போகலாம் அப்படின்னு போனார். கோலக்கா வரை சென்று வழி அனுப்பி கொடுக்கிறார் நம்முடைய திரு ஞான சம்பந்த பெருந்தகை என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.